எனக்கு பண்ணி தான் பாருங்க போகிறாங்க முதல்ல போக மாட்டாங்க போயிட்டாங்க. எவ்ரி வீக் ஹாஸ்பிட்டல் போய் சிக் ட்ரீட்டிங் எக்ஸ்பர்ட் தான் நம்ம இந்தியன்ஸ் ரொம்ப நம்புகிறோம். மஞ்சக்கரு கூட சேர்ந்து நம்ம இது சாப்பிட்டு தான் ஃபஸ்ட்டு ஃபைபர் இருக்கிற ஐட்டத்தை ரெட் மீட்டே ஆகாது, ப்ரெஷர் வர அது வரை இது டேஸ்ட் அப்படியே ப்ரௌனியில் தோற்று போயிருங்க. நான் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறங்க கிட்டத்தட்ட இப்போ என்னோட வயசு கேட்டிங்கன்னா ஒரு 16 இயர்ஸ் கம்மியாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு SM ஃபேமிலி, என்ஜாய். ஹலோ கைஸ், மீண்டும் இன்னொரு சந்திக்க மிக்க மகிழ்ச்சி. டே இன் மை லைஃப் அப்படின்னு வீடியோ விளாக் ஆரம்பித்த காலத்துலேயே எல்லோரும் போட்ட டாப்பிக்குங்க. இது வரைக்கும் நான் ஒரு நாள் கூட போட்டதில்லை. நவ் ஐ திங்க் என்னோடய டே இந்த லைஃப் வந்து வெரி வெரி மீனிங்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் பேர் ஹெல்த் டாபிக் பற்றி கேட்டிருந்தீங்க. லைக் சோஷியல் மீடியாவில் ஹெல்த் டாபிக் பற்றி போட்டிங்கன்னா யூ சி தௌசண்ட்ஸ் ஆஃப் குரூஸ். எல்லா ஆளுக்கு ஒரு ஆங்கிள் சொல்கிறாங்க, எது ரைட்டு எது ராங்கு. இதை புரிஞ்சுக்கிறதுக்கே நம்மளால் முடியாதுங்க. அந்தளவுக்கு வந்து ஒருத்தன் அரிசியவே பிடிக்கிறாங்க அப்படியே கண்டினியூஸாக. அது அந்த அரிசி, அந்த கருப்பு கவுனி, அது வந்து ராஜாக்கே கிடைக்காததுன்னு திருப்பி அந்த கார்போஹைட்ரேட்டுக்குள்ளேயே சுற்றுற ஒரு குரூப் இருக்குது. சிலது வந்து ரொம்ப ஃபைபரை நல்லா ப்ரொமோட் பண்ணுற குரூப் இருக்குது. மிக்சடாக வி வாண்ட் சம்திங்க. இந்தியா வந்து ஒரு ப்ரோட்டீன் டெஃபிசிட்டு கான்டினென்ட்டு. நமக்கு தேவைங்கிற ப்ரோட்டீன் டெஃபினட்டாக எடுத்துக்கிறது இல்லை. ஸோ அதனால் இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான் என்னோடய லைஃப் ஸ்டைல் இருக்குதுங்க. இப்போ லாஸ்ட்டு 2.5 இயர்ஸாங்க கண்டினியூஸாக நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ட்ரெமண்டஸ் ரிசல்ட் வந்து எனக்குள்ளே இருக்குதுங்க. எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைக் நம்ம தெரியும், லைக் நான் என்னோடய 35-36 இயர்ஸ் லைஃப் ஸ்பேனில் நான் முன்னாடி எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்குங்கிற அந்த இன்னர் ஃபீல் இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 10-15x எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிருக்குது. லைக் காக்னிட்டிவ் ஸ்கில்ஸு, பிரெயின் ரிலேட்டட், லைக் மெமரி பவரு, எவ்ரி ஆஸ்பெக்டில் எப்படி நம்ம அதை ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸு ஓவராலாக வந்து எனக்கு நான் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறங்க கிட்டத்தட்ட இப்போ என்னோடய வயசு கேட்டிங்கன்னா ஒரு 16 இயர்ஸ் கம்மியாக இருக்கிற ஏஜ் ஃபீல்டில் தான் எனக்கு இருக்குதுங்க. ஏன் அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்னா நம்ம பாடியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அதுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்தோம்னா அது எக்ஸாக்டாக பெர்ஃபார்ம் பண்ணுங்க. கிட்டத்தட்ட என்னோடய மேஜர் லைஃப் போர்ஷனில் 90-95% வந்து எப்பவுமே எனக்கு தேவைங்கிற ப்ரோட்டீன் எடுத்துகிட்டு இல்லை. ஃபேட்டை வந்து பிக்கஸ்ட் எனிமியாக ட்ரீட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப ராங்குங்க. ஸோ நான் ஒரு இன்றைக்கி என்னோடய லைஃப்பில் நான் என்னெல்லாம் என்னோடய சாப்பாடு இருக்க போகுது, அது எப்படி இருக்க போகுதுங்கிறத நான் நீங்கள் சொல்ல போகிறேங்க. என்ன வேணாலும் மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம் நம்ம சாப்பாடை, பட் அதில் பயங்கர அது மருந்துன்னு சொல்லுவாங்க. அது மருந்து இல்லைங்க, அது எல்லாமே உயிர்கொல்லி. ஒரு உயிரை கொல்றது நம்மளால் சொல்கிற மாதிரி அது உயிர்கொல்லி தான். விஷம் தான் அதுக்கு ஈக்குவல் டு. அதெல்லாம் தான் நம்ம சாப்பிட்ற கீரைகள், பழ வகைகள், காய்கறிகள் எல்லாத்தையுமேலேயும் ஸ்ப்ரே பண்ணாமல் ஒரு நட்ஸ் முதல் கொண்டு நம்ம பிளேட்டுக்கு வந்து சேராதுங்க. எவ்வளவு முன்னோர்கள் வரம் இருக்குது, எவ்வளவு இந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் பாடினால் ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியுதோ அவ்வளோ லைஃப் ஸ்பேன் நல்லா இருக்குது. அவ்வளோ அதனோட அர்த்தம்ங்க. அதனால் அது வந்து நமக்கு நல்லதுன்னு அர்த்தம் இல்லை. நிறைய பேர் பார்க்கும்போது அவங்களோட ஒரு லைஃபோட மோட்டிவேஷனே பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோ கோடி சம்பாதிக்கிறேன், நான் அவ்வளோ பண்ணுறேன், இவ்வளோ பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. பட் டெஃபினட்டாக ஹெல்த்துக்கு ஒரு வீட்டுக்குள்ள இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டாங்க. ஈவன் தோ தேர் வெரி வெரி கேப்பபிள். ஒரு சின்ன செட்டப் பண்ணி அவங்களுக்கு தேவைங்கிற ஃபுட்டை வந்து அவங்களே விளைவிக்க முடியும். டெஃபினட்டாக ஒரு 10-15 இயர்ஸ் குவாலிட்டி லைஃப் லீட் பண்ணுற லாஸ்ட் ஸ்டேஜில் உடம்புக்கு நல்லது. ஸோ நான் அதுதான் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் அதை பெருசாக ப்ரொமோட் பண்ண லெவல்னால. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி என்னோட காலையில் பிரேக்ஃபாஸ்ட் காமிக்கிறேன் உங்களுக்கு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே ஒரு காப்பர் வெசலில் தண்ணி ஊற்றி வச்சுக்குவேங்க. காப்பர் வந்து நமக்கு எசென்ஷியல் ஒரு மினரல்ஸு. கண்டிப்பாக நீங்கள் காப்பர் இருந்துன்னா காப்பர் தண்ணியிலே யூஸ் பண்ணுங்கள். எஸ்பெஷலி நான் இன்ஸ்பயர் ஆகி பார்த்த பெரியவங்க எல்லாமே எல்லா வீட்லேயும் அவங்க காப்பர் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. சிலருக்கு 75+ முடி நிறைக்காமல் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. காப்பர் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் சோர்ஸுங்க. ஃபுட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வருதுன்னு நான் சொன்னது இல்லைங்க, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா அது மேலே பூரா நம்ம ஹெல்த்தின்னு சாப்பிட்ருப்போம், பட் அது மேலே ஏகப்பட்ட விஷங்கள் இருக்குது. ஸோ இது பப்பாயங்க, இது எங்கள் தோட்டத்துலேருந்தே வந்தது. ஸோ இது கிட்டத்தட்ட எடுத்து வெயிட் மெஷர் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 kg மேலே இருக்குங்க. ஸோ இது 1 சிட்டிங்கில் என்னால் சாப்பிட்டுக்க முடியும், நல்லாவும் இருக்கும். ரொம்ப உங்களுக்கு இந்த ஐஸ்கிரீமு மற்ற ஆகாதெல்லாம் சாப்பிட்றப்போ இது சாப்பிட்டு பழகிட்டோம்னா அதை பார்த்து எனக்கு சாப்பிட தோணலிங்க. அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்குங்க இது. ரெண்டாவது கீரைங்க, கம்ப்ளீட்டாக ஆர்கானிக்காக பண்ணுது. லைக் சாணி குப்பை, மற்ற வாட்டாம்பூளை குப்பை, காய்கறிகள் குப்பையெல்லாம் போட்டு வளர்த்துனதுங்க. பூச்சி அது வருதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் விட்டால் தானாகவே அது ரெடி ஆகிக்குங்க. நேச்சுரலாக அதை சாப்பிட்ற பூச்சி வந்துடும். அப்படி வந்த கீரை தாங்க. அடுத்து வந்து தேங்காய் சட்னி. கம்ப்ளீட்டாக எந்த விதமான தென்னை மரத்துக்குலாம் சொல்லுவாங்க சல்பாஸ் வைக்கிறேன் இப்போலாம் 5 நாளைக்கு ஒரு தடவை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் அதை எடுத்து நம்ம வாயில் கொஞ்சம் வச்சோம்னா ஒரு 10 நிமிஷத்தில் செத்து போயிடுவோம். அந்த மாதிரி எடுத்து மரத்துக்கு கட்டி அதை 30-35 டேஸ் அந்த மரத்தில் காயை எடுக்கக்கூடாதுங்கிறது அவன் மேனுஃபேக்சருங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அடுத்து இன்றைக்கி வச்சு போட்டு 2 நாள் எடுத்துருவாங்க காயை.
அதான் மார்க்கெட்டோட சுச்சுவேஷனாக இருக்குதுங்க. ஸோ இது எங்கள் தோட்டத்திலே வந்த இதுங்க. ஸோ என்னோடய போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50% வந்து இதில் கவர் பண்ணிட்டேன். என்னோடய கண்ட்ரோலில் எந்த ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் இல்லாமல். இந்த தானியம் இருக்குது பாருங்க, இதை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் சிரமம். அதனால் சிறுதானியமாக வச்சுக்கோங்க. சிறுதானியமாக வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அது மேலே வந்துடுது. அது மேலே வந்து கொஞ்சம் அடிக்கிற ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. பட் வீட்டு ரைஸு இது இருக்கிறதுலையே அதிக டாக்ஸிக் எலிமெண்ட்டை வச்சுருக்கிற தானிய வகை. அதனால் அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். மத்தியானத்துக்கு இது ஒரு பேஸ்கெட் ஃபுல்லாக இருந்ததுங்க. ஆக்சுவலாக இது நேற்று வந்ததில் பேஸ்கெட் ஃபுல்லாக இருந்தது. இன்றைக்கி பேஸ்கெட்டே காலி ஆயிடுச்சுங்க. இது வந்து வந்தோடனே சிலர்லாம் கொடுக்குற ஐடியாங்க. ஜோதிடம் சைடில் கொடுக்குறது. இது எதுக்குங்க வீட்டுக்கு முன்னாடி முள்ளு மரம் இருக்குது, அது இருக்கப்படாது எடுனாங்க. இன்றைக்கி எனக்கு வந்து என் உடம்புக்கு நல்லது கொடுத்துட்டு இருக்குது. இது அதை ஆமாம் கிடைக்குதோ கிடைக்கலையோ ஏன்னா உடம்புக்கு நல்லது வந்து எனக்கு டெய்லி ஃப்ரெஷ்ஷாக போட்டு சாப்பிட்டுக்க முடியுது. எவ்வளோ கோடி சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லைங்க, எவ்வளோ நாள் நம்ம வந்து கோடீஸ்வரர் மாதிரி ஹெல்த்தியாக இருக்கிறதுங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. நான் வந்து நல்ல ப்ரோட்டீனுங்க. இந்த ரெட் மீட்டை ரொம்ப தப்பாக ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இது கான்செப்டில் ப்ரோட்டீன் மட்டும் மிஸ்ஸிங்காக இருக்குது. ப்ரோட்டீன் வந்து எப்பவுமே ஒரு நாளைக்கு ஒரு ரியல் ப்ரோட்டீன்னா ஏதோ ஒரு அனிமல் சோர்ஸில் வரது ரியல் ப்ரோட்டீனுங்க. ஸோ ப்ரோட்டீன் ஒரு இப்போ மிஸ்ஸிங்காக இருக்கிறதுங்க. நிறைய பேர் காமனாக வந்து எஸ்பெஷலி இந்தியாவில் வந்து ரொம்ப லைக் ரியல் ப்ரோட்டீனை ஒரு எனிமி மாதிரியே ட்ரீட் பண்ணிவிட்டு ரியல் ப்ரோட்டீன் இல்லாதது பூரா நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணி அதில் எனக்கு ப்ரோட்டீன் கிடைக்குதுன்னு நினைக்கிறோங்க. ஸோ ஓகே, பட் நான் டெக்னிக்கலாக உள்ளே போக விரும்பல. ரியல் ப்ரோட்டீன் இஸ் ப்ரோட்டீன். அதர் தென் ரியல் ப்ரோட்டீன் இல்லாமல் இந்த வெஜ் ஃபார்மில் வர்றதில் மேபி வீ கேன் சம்வாட் ட்ரீட்டர்ஸ் ஒரு ப்ரோட்டீனை ட்ரீட் பண்ணலாம். பட் இதையவே ப்ரைமரி சோர்ஸாக டிபெண்ட் பண்ணக்கூடாதுங்க. வேரியேஷன் இருக்கணும். எல்லா ஃபார்ம்லேயும் ரியல் ப்ரோட்டீன் வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குதுங்க. லெட்ஸே இப்போ நான் வந்து ஒரு ரெட் மீட்டு எஸ்பெஷலி ஆட்டுக்கறி வந்து நம்ம ஊரில் அதிகமாக அதை வந்து அதை கட்டுப்படுத்த முடியறதில்லை. ஒரு தீவனத்தை வச்சு வளர்த்த முடியாது. ரெண்டாவது அதை ஏதோ ஒரு மாடுக்கெலாம் போடுற மாதிரி ஒரு கெமிக்கலாக ஏதோ ஒன்று தீவனம் பஞ்சு அதில் போட்டு அதை சாப்பிட வைக்க முடியாதுங்க. அது இயற்கை என்ன பிடிக்குது அதை சாப்பிடும். அப்போ தான் அது நல்லாவும் வளரும், மார்க்கெட்டில் நல்ல ரேட்டு போகும். அதனால் ஓரளவுக்கு அதை ரொம்ப பொல்யூட் பண்ணாமல் தான் வச்சுருக்காங்க. அதனால் நான் முடிஞ்ச வரைக்கும் வீக்லி ஒரு 3 days 4 days ஆட்டுக்கறி எடுத்துருவேங்க. எடுக்கிறப்பங்க நான் வந்து ஒரு பார் வச்சுருக்கேன் வீட்டில். எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ஜிம்மில் போய் கண்டினியூஸாக நான் எஃபோர்ட் போட்டு 1 மணி நேரம் செய்யணும், அப்புறம் மற்ற 15 மணி நேரம் நான் சும்மா உட்காந்துக்குவேன். ரொம்ப ஒஸ்ட் ஐடியாங்க, அப்படி பண்ணக்கூடாது. ரியல் ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மிக்சடாக தான் இருக்கும். தென் அண்ட் தேர் எவ்ரி 15 minutes 20 minutes ஒரு வாக்கிங் இருக்கும், ஒரு ஸ்ட்ரெச்சிங் இருக்கும், கீழே ஏதாவது வெஜிடபிள்ஸ் எடுக்கிறதுக்கோ இல்லை ஃபுட்டு வேணுங்கிறது பண்ணுறதுக்கோ. நம்ம பாடி வந்து ஸ்டோனேஜ் பாடி தானுங்க. நம்ம என்ன வேணாலும் நினச்சிக்கலாம். பாடி வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற மெக்கானிசம்லாம் ஸ்டோனேஜ் பாடி தான். ஸோ அதனால் நம்ம அப்பப்போ லைட் வெயிட் ஆக்டிவிட்டீஸை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது வந்து பாடிக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த எக்ஸசைஸ் ஃபார்மில். ஸோ அது வந்து நான் இங்கே வச்சுருக்கிறேன். நான் ஐ டோன்ட் பாதர். நான் வந்து இப்போ சாப்பிட போகிறேன்னா அதெல்லாம் பாதர் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் நேச்சுரல் பொசிஷனில் கிராவிட்டி இதில் தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன். அகைன்ஸ்டாக தலையெல்லாம் நிற்கிறேன் அப்படிலாம் நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுன்னு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு பின்னாடி 2 டைம் எக்ஸசைஸ் பண்ணாலும் பெட்டர் தாங்க. லைட் வெயிட் ஒரு 30 seconds தான் இருக்குது பார்த்தீங்கன்னா ப்ரீஃபாக. அது ரொம்ப புஷ் பண்ணி ரொம்ப ஜாக்கிங் போகிறது ஸ்டொமக்கே டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி நான் சொல்லிங்க. பட் எனி லைட் வெயிட் எக்ஸசைஸ் இஸ் பெனிஃபிட்டு. ஸோ இப்போ நான் கரெக்டாக குவாலிட்டியான ப்ரோட்டீன் சாப்பிட்டேன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக செஸ்ட்டே இருக்காதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 1 inch செஸ்ட்டு நான் மசில் எப்பவுமே வச்சுருக்கேன். அதுக்கு ரீசன் வந்து நான் நேச்சுரலாக பண்ணுறது தான், எந்த ரொம்ப ஓவராக பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லாம் கிடையாது. ஸோ இந்த பாரில் வந்து இதில் வேரியேஷன் இருக்குதுங்க. இது நீங்கள் சென்ட்ரல்லேருந்து வச்சும் போகலாம், ஓரத்தில் யூஸ் போகலாம். நான் இப்போ ரீசெண்டாக ஓரத்தில் வச்சு தான் போயிட்டுருக்கிறேன். பெனிஃபிட்ஸ் பாருங்க. நான் இங்கே வர்றேன்னு தெரிஞ்சுதுன்னா உடனடியே நீ வந்துடுவான், மயில் வந்துடுவான். அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. நான் என்ன ஒன்று அவங்களே சேர்த்து கொஞ்சம் ட்ரெயினாக கொடுத்துருவேன். போ நான் லைட்டாக ஹெல்ப் பண்ண முதல்ல ஃபுல்லாக தூக்க போக முடியாத மாதிரி இருப்பாங்க. இப்போ நான் லைட்டாக அதுலேயும் ஒரு ஒத்த கையில் பண்ணுறாங்க. அதுலேயும் வந்து ஒரு பயங்கர உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு 2 பேருமே பண்ணுவாங்க. போயிங்க அது விடும்பாடாங்க சம்டைம். இதெல்லாம் விடுன்னு சொல்கிறது. போ மேலே விடுக்கிறான் பாரு. போதும் இறங்கிறியா? அவனே போலான்னு தெரியுது. அடுத்து விடுங்கிறியா? டேய் கம்முடுற விடு. போ மேலே போ. அண்ணா வர மாட்டேன், 2ஆவது வர மாட்டேன். போ மேலே. போதும் இறங்கி இறங்க மாட்டேதான் பாருங்க. போதி நீ விட்டவே மாட்டேதான் பாரு. போ.
போடா. இது போறாம முதல்ல போக மாட்டான்ல. மாத்தி மாத்தி ஒதுங்க. இப்படி இப்படி ஒரு கை மட்டும் தான் ஆப்போசிட் வை. இப்போ ட்ரை பண்ணு. இப்போ இருக்குது கீழே விட்டுருவோம். நீ இப்போ இப்படியே தான் இருக்குது. நம்ம செய்கிற நேரம் இருக்காது. இவங்க தூக்குறதே நமக்கு ஒரு எக்ஸசைஸ் ஆகிடும். போதும் இப்போ அப்பா செய்கிறோம் போ. இப்போ செய்யும்போது அந்த அந்த எந்து இருக்குது பாருங்க. ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு எந்து இருக்குன்னா அது வந்து இந்த வெஜ் ப்ரோட்டீனுங்கிற பேரில் எடுக்கிறதுல வந்து அவ்வளோ எந்து இருக்கிறது இல்லைங்க. ஆனால் ரியல் ப்ரோட்டீன் எடுக்கும்போது நம்ம அதை செய்யும் போதே செய்யலாம்னு இருக்கோம். அதேமாரி 0 பெயினுங்க. எந்த மசிலேக்கு இருக்காது. நம்ம 0 to கீழே இருந்து ஃபுல் கீழே வந்துடுற பாருங்க. இந்த மாதிரி சார்ட் ஆஃப் திங்ஸ் வந்து கீழே என்னால் போக முடியாது. ஒரு சென்டரில் ஹோல்டு பண்ணிக்குவேன். அப்படி தான் இருக்கும். இதில் வேரியேஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இப்படி பிடிக்கலாம், இப்படி பிடிக்கலாம். ஒரு கை ஃப்ரண்ட், ஒரு கை பேக்கு, ஒரு கை. ஸோ இதெல்லாம் என்ன கேட்டால் எல்லா மேலே இருக்கிற மசில்ஸும் ஆக்டிவேட் பண்ணும். கீழே தான் மசில்ஸ் அதிகமாக இருக்குது நமக்கு. அது வந்து ஆக்சுவலாக ஸ்குவாட்டிங் இந்த மாதிரி இருந்து தான் நம்ம வந்து அதை பண்ணிக்க முடியுங்க. அது ரொம்ப ஒன்றும் ஃபோக்கஸ் பண்ணுறது பெருசாக. சொன்ன மாதிரிங்க ரெட் மீட்டு தான். அதனோட பவரும் தனி. நமக்கு வந்து வேணுங்கிற எல்லா பாடி தேவைகள் சத்து அத்தனையுமே இதில் இருக்குது. இதை வந்து கம்ப்ளீட்டாக ரெட் மீட்டே ஆகாது, ப்ரெஷர் வரும், அது வரும், இது வரும்ட்டு இது மேலே ஏகப்பட்ட வதந்தி பறக்க வச்சுருக்காங்க. ஸோ ஒரு டாப்பிக்குமே என்னால் டீப்பாக அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேச முடியுங்க. இப்போ அது ஆக்சுவலாக டெக்னிக்கலாக பேசினா போரிங்காக தான் இருக்கும். அது விலாகு செட் ஆகாது. நான் அந்த மாதிரி டாப்பிக்கில் போக விரும்பல. பட் திஸ் இஸ் நாட் எனிமிங்கிறது நான் கிளியராக சொல்லிக்கிறேங்க. இதில் ப்ராப்ளம்னாங்க, இது டெக்னிக்கலாக பேசணுன்னா நம்ம இப்போ ப்ரோட்டீனுக்கு தேவைங்கிற நிறையா ஆசிட்ஸ் இருக்குது. அந்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் வந்து இதில் இருக்கும். பட் அது ஃபுல் ஃபார்மில் இருக்காது. பாடி வந்து ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்குன்னு ஒரு மெக்கானிசம் இருக்குது. ஸோ இது கம்ப்ளீட்டாக எங்கள் தோட்டத்திலே வரைஞ்சதுங்க. நான் எங்கள் தோட்டத்தில் விளைஞ்சது எப்பவுமே ரொம்ப பொத்தாக பண்ணுவேங்க. ஒரே ஒரு 2 மினிட்ஸ் செட்டிங் சேச்சாக வச்சதில் கொஞ்சம் ப்ரௌன் ஆகி போச்சுங்க. ஸோ எப்பவுமே இந்த ஃபுட்டை வந்து அன்னெசரியாக ஓவர் குக் பண்ணக்கூடாதுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுங்க, இது எக்லேயே பார்த்தீங்கன்னா இது ஒயிட்டை மட்டும் பிரித்து அப்படியே சாப்பிட்றதுங்க யோக் இல்லாமல். மஞ்சக்கருவோடு சேர்ந்து நம்ம இது சாப்பிட்டு தான் பாடி வந்து இது ஃபுல் ப்ரோட்டீனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்குது. இதை தனியாக பிரித்து வெள்ளைக்கருவை மட்டும் சாப்பிட்டா எனக்கு ப்ரோட்டீன் கிடைக்கிறதுங்கிறது அதுலேயே இந்த அமினோ ஆசிட் சேஞ்ச் வந்து பிரேக் ஆகுங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம சாப்பிட்றீங்கன்னா ஃபுல்லாக சாப்பிடுங்க, இல்லை அட்லீஸ்ட் கொஞ்சமாக மஞ்சக்கரு வச்சுக்கோங்க. எவ்வளோ ஆர்டிஃபிஷியலாக மனுஷன் திங்க் பண்ணுறானோ அது எல்லாமே ராங்காக இருக்குதுங்க. அவ்வளோதான் இருக்கிற ஆன்சருங்க. எனக்கு கொஞ்சம் நேச்சுரலாக நீங்கள் திங்க் பண்ண பாடி தெரியும். ஸோ இப்போ இதில் ஒரே ஒரு கான்செப்ட்டுங்க மெயினாக நான் இதெல்லாம் எதுவும் ஃபாலோ பண்ணுறது நல்லா தான் இருக்குது அப்படின்னு கேட்டால், பாடியோட இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று இருக்குதுங்க. நம்ம பிரெயினோட இன்டெலிஜென்ஸ் நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது. பட் பாடியோட இன்டெலிஜென்ஸ் வந்து யாருக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதோ, டிச்சு தண்ணி குடித்தா கூட 15 வருஷம் வாழ்ந்த சாமியாரும் இருக்கிறாங்க. அது அகெயின் பாடியோட இன்டெலிஜென்ஸு. அது இப்போ ஜீன் டு ஜீன் கொஞ்சம் வேரி ஆகும். பட் யாருக்கு ரொம்ப அடாப்டிவாக நான் என்ன அட்டூழி பண்ணாலும் தாங்குதோ அவங்களுக்குலாம் என்ன பண்ணால் நல்லாயிருக்கும். பட் என்னோடய ஜீன் டைப் வந்து அப்படி கிடையாதுங்க. நான் அட்டூழி பண்ணால் எனக்கு டேமேஜ் தெரியுது. லைக் நான் ரொம்ப கால் டைட்லாம் கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு 35 இயர்ஸ் லீட் பண்ணுங்க. அதனால் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி 11 மணிக்கெலாம் ஒரு டயர்டாக தான் இருக்கும். அது வீக்லி பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 days ஆகுது அட்லீஸ்ட் டே டைம் ஒரு 1 hour 2 hour தூங்கிடுவேன். இப்போ என்னோடய ஸ்லீப் டைம் ரெடியூஸ் ஆயிடுச்சு. திங்கிங் மென்டாலிட்டி நல்லா பெட்டராக இருக்குது. லேர்ன் பண்ணுறத ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ மணி நேரம் லேர்ன் பண்ண நினைக்கிறீங்க? நீங்கள் 12 hours 13 hours நீங்கள் கொடுத்தீங்கனாலும் கண்டினியூஸாக நான் லேர்ன் பண்ணுறேன். அவ்வளோ ஷார்ப்பாக பிரெயின் இருக்குதுங்க. லைக் பெஸ்ட் ஆஃப் த மை லைஃப்பில் இருக்கிற. ஸ்கூலுக்கு போது ஒரு 1/2 hour மேலே என்னால் லேர்ன் பண்ண முடியாது. மைண்டில் எது இருக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்து மெமரியில் வைக்கிற மாதிரி இருக்கும். லைக் இந்த சார்ட் ஆஃப் சேஞ்சஸ்லாம் வந்து பயங்கரமாக இம்பேக்ட் பண்ணியிருக்குதுங்க. இப்போ என் பையனுக்கு வந்து ஃபீவர் வந்தால் என்ன பண்ணணும் அதெல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்குறேன். லோ வந்துங்க உடம்பு சரியில்லைனா என்ன 10 போட்டு டாக்டரை பார்த்து உடனே ஏதோ ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கிறது டேப்லெட்டு இதெல்லாம். இப்போ நீ ஃபீவர் வந்து என்ன தாங்க பண்ணுறேன்? லெமன் ஜூஸ் குடிப்பேன். அப்புறம் விட்டமின் சி யூஸ் பண்ணுவேன். அதான் லெமன் ஜூஸில் விட்டமின் சி இருக்குது. அப்புறம் ரெஸ்ட் எடுப்பேன். ப்ரோட்டீனும் ஓவர் கூலிங் விட மாட்டேன். பாடியோட ஹீட்டை மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. ஆல்ரெடி எனக்கு ஹீட்டு தான் பிடிக்கும். ஹீட்டை மெயின்டைன் பண்ணுவாங்க. இவனே சரி பண்ணிக்குவான். கிட்டத்தட்ட 3-4 days ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற அளவுக்குலாம் ரிப்பீட்டாக எவ்ரி வீக் ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருந்த மாதிரியே இருந்ததுங்க. ஸோ இது எனக்குள்ளே அந்த சேஞ்செலாம் நான் கொண்டு வந்தேன். எனக்கு பயங்கர இம்பேக்ட் தெரிஞ்சுது. இவன் ஃபஸ்ட்டு 2-3 times பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணான். முடியலன்ட்டு அது ஞாபகம் இருக்கு அவனுக்கு. இவ்வளோ கிளாஸில் வந்து கிட்டத்தட்ட 20-25 பேர் இருக்கிறாங்க. 25 பேருக்கு ஒரு இப்போ கிட்டத்தட்ட 50-60% லீவ் போட்டால் கூட இவன் லீவ் போடுறது இல்லைங்க.
அவ்வளோ வந்து பாடி ரெடி பண்ணிட்டான். மெயினாக கால் வலின்னு சொல்லிகிட்டே இருப்பானுங்க. கால் வலிக்குது நைட்டு பூரா அமுத்துன்ட்டே இருப்பான். இவனுக்கு நேச்சுரலாகவே இவனுக்கு ப்ரோட்டீன் நல்லா செட் ஆகிடுச்சுங்க. நல்லா ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன் ஈஸியாக டெய்லி கன்சியூம் பண்ணிக்குவாங்க. நான் வெஜிடபிள்ஸ் மட்டும் கொஞ்சம் கன்சியூம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இது குழந்தை ஸ்டேஜில் கேட்டி மைண்ட் வரல. அதையே டெவலப் பண்ணிட்டோம்னா இவன் எதையுமே கண்டுக்கவே தேவையில்லைங்க. அப்படியே முடிய பிடிச்சது தூக்கலாம், அந்தளவுக்கு ரெடி ஆகிக்கலாம். இருக்கான் பாருங்க, இவன் வந்து ரிலீஜன் சொல்லக்கூடாது, கோயிலில் வேலை செய்கிற ஆளுக்குவேன். அந்த மாதிரி ஒரு ப்ரோட்டீன் எடுக்கிறது இல்லைங்குவேன். 0 ப்ரோட்டீன் பையன். ஆமாம், பியூர் வெஜிடேரியனு. கோயிலுக்கு வேணும் வேலைக்கு விட்டுருலாங்க. இவனை கொடுத்தாலும் வாயை அப்படியே தள்ளி விட்டுருக்கா, தொடவே மாட்டியான். அண்ணனுக்கு ஆமாம், அண்ணனுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. அண்ணன் வந்து மாஸ்கில் வேலை செய்கிற அளவுக்கு ரெடியாக இருக்கிறான். இவன் வந்து கோயிலில் வேலை செய்கிற அளவுக்கு இருக்கிறானுங்க. இதில் ஒரு பெரிய மேட்ரு என்னங்க, காலையில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன சாப்பிட்றதுங்கிறது வெரி 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 இம்பார்ட்டன்ட்டுங்க. இதை வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, காலையில் நிறைய சாப்பிடணும், அது காலையில் மீல் ரொம்ப முக்கியம். அப்படி காலையில் மீல் மேட்ரு இல்லை. யுவர் ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு நீங்கள் எப்படி ஃபாஸ்ட்டாக பிரேக் பண்ணுறீங்க, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. அது வந்து டெஃபினட்டாக சுகரி ஐட்டமும் இருக்கக்கூடாது, ஓவர் கார்போஹைட்ரேட் ஐட்டமும் இருக்கக்கூடாது. அதனால் இப்போ நான் என்ன பண்ணுவேன்னாங்க, ஃபஸ்ட்டு ஃபைபர் இருக்கிற ஐட்டத்தை ஃபஸ்ட்டு வச்சுக்கிறேன். அதனால் ஃபஸ்ட்டு கீரையை வச்சு சாப்பிட்டுக்கோங்க. இதில் வந்து ஃபுல்லாக ஃபைபர் இருக்குதுங்க. ஸோ இந்த க்ரீன்ஸ்லேருந்து வர்றதில் நம்ம வந்து கார்போஹைட்ரேட்டாகவே ட்ரீட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. அதனால் இதை வந்து எவ்வளோ நம்ம நிறையா கன்சியூம் பண்ணிக்கிறோமோ அவ்வளோ பெட்டர் தாங்க. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா கீரையெல்லாம் செஞ்சால் நான் வந்து ஒரு 1/4 கிலோ அந்த மாதிரி சாப்பிட்ருவேங்க. ஏன்னா நம்ம இங்கே என்னோடய கண்ட்ரோலில் விளைஞ்ச ஃபுட்டை வந்து நான் எப்பவுமே ப்ரியாரிட்டி கொடுத்துருவேன். அதை வேஸ்ட்டும் பண்ண மாட்டேன். அது இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். யாரோ ஒரு டாக்டர் தான் சொன்னாங்க, கலர்ஃபுல்லாக சாப்பிடுங்க ரொம்ப நல்லதுன்னு. எல்லாமே ஒரு மிக்சட் இதில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது கொஞ்சம் வெஸ்ட்டுன்னு ஸோ ரொம்ப ஹை குவாலிட்டி இது கிடச்சிருது. ப்ரோட்டீனுக்கு ஆக்சுவலாக மத்தியானம் பிளான் பண்ணிக்கிறாங்க. அதனால் அதை எக்கு மட்டும் இந்த மாதிரி டைமில் சாப்பிட்டுக்குவேன். இது ஃபாலோட் பை ப்ரோட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. அதனால் எல்லாமே ஹோல் ஃபுட்டாகவே சாப்பிடுங்க. இதை பிடிச்சி ஜூஸ் அடிக்கிறது அந்த மாதிரி பண்ண வேண்டாங்க. குழந்தைகளுக்குமே முடிஞ்ச வரைக்கும் ஹோல் ஃபுட்டாக சாப்பிட வைக்கிறது பெட்டருங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு சிறுதானிய தோசை ஏதோ ஒன்று செஞ்சுக்குவாங்க. அது எஸ்பெஷலி ராகினா எங்களுக்குலாம் ஃபேவரட் தான். ஸோ ராகியில் ஒரு தோசை செஞ்சாங்கன்னா அப்படி இதில் எடுத்து சாப்பிட்டுக்குங்க. பட் இதில் எனக்கு உடன்பாடு இல்லைங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராகி சேமியா வாங்கி வச்சுருக்காங்க. டெஃபினட்டாக இந்த கன்சிஸ்டன்சியில் ஏதாவது சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணாமல் இப்படி வருமானு எனக்கு தெரியலிங்க. இது வந்து ரொம்ப ஒரு கொஸ்டினபிள் தாங்க. நம்ம எண்ட் டு எண்டு உள்ளே போய் பார்க்கும்போது நம்ம எல்லாமே இப்படி ஃபியர் க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம வீட்டில் இப்படி ஒன்று செய்ய முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்து இது நம்ம வேணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கலாம். ஐ டோன்ட் திங்க் இது அவ்வளோ ஈஸியாக இப்படி செஞ்சு இப்படி ட்ரை ஃபார்ம் இப்படி இருக்கிறதுக்கு ஏதாவது ஆட் பண்ணாமலாம் பண்ண முடியாதுங்க. அதெல்லாம் சின்ன டேர்ம்ஸ் போட்டிருப்பாங்க. அதனால் எதுக்குன்னு இந்த மாதிரி விஷயத்த கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்ரு. பட் அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. நம்மளே ராகி வாங்கி ஆட்டிக்கிறது எவ்வளோ பரவாயில்லைங்க. இல்லை நீங்கள் மாவு வாங்கி கலெக்டினாலும் ஓகே தான். இது 3 நேரம் எடுக்கிறது சொன்னேன். இப்போவே ஃபுல் டாபிக்கு முக்கால்வாசி நான் கவர் பண்ணிட்டேன். நான் லைட்டாக போர்ஷன் வேணால் காமிக்கிறேன். அதர் இல்லை எப்படி இருக்குன்னு ஃபார் வெரைட்டிக்காக. லைக் இந்த வீடியோ மேலே ஆன் டாப் ஆஃப் தட்டு ப்ளே பண்ணிக்கலாம். டெஃபினட்டாக யூ கேன் லிவ் அ ஹெல்த்தி லைஃபு. எஸ்பெஷலி நம்ம நல்லா இருக்கும் போதில் தெரியாதுங்க. ஆஃப்டர் 40-50க்கு மேலே தான் ஒரு ப்ராப்ளமாக ஸ்டார்ட் ஆகும். ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் போட்டுக்கிட்டு இன்சூரன்ஸ் கம்பெனி அலைஞ்சிக்கிட்டு இன்சூரன்ஸ் கிளைம் ஆகினா ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணால் நமக்கு பொழைச்சிக்கலாம். ஆல்ரெடி என்ஜினில் கம்ப்ளைண்ட் ஆகிருக்குது. ஏன் கம்ப்ளைண்ட் ஆச்சுங்கிறது ஆகாமல் இருக்கிறது தான் ஹெல்த் ட்ரீட்டிங் எக்ஸ்பர்ட்ஸ்னு சொல்லுவேன் நான். அவங்க வந்து தேர் ஆல்சோ டாக்டர், பட் தேர் ஆல் ஹெல்த்தை வச்சு ட்ரீட் பண்ணுவாங்க. சிக் ட்ரீட்டிங் எக்ஸ்பர்ட் தான் நம்ம இந்தியன்ஸ் ரொம்ப நம்புகிறோம். எஸ்பெஷலி வந்து நான் ஏதோ ஒரு சர்ஜரி பண்ணி எனக்கு சரியாக போச்சு, அவங்க அந்த ஆன்ஜியோ பண்ணாங்க, இங்கே இது பண்ணாங்க, அது பண்ணாங்க, சர்ஜரி அந்த சர்ஜரி பயங்கர பில்டப் கொடுக்குறாங்க. இல்லை எப்போ நம்ம பில்டப் கொடுக்கலன்னா சம் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அப்போ வேறு வழியே இல்லை, அப்போ நம்ம அதை பண்ணியே ஆகணும்னா வி கேன் டூ தட்டுங்க. பட் அதர் தென் தட்டு லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்லாம் வந்து டெஃபினட்டாக லைஃப் ஸ்டைலில் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா பாடி இஸ் மச் மோர் பவர்ஃபுல்லுங்க. பாடியோட மெக்கானிசமில் நம்ம போட்டு சாகடிச்சிட்டு இருக்கிறோம். சிக்கட அம்மச்சியோட இன்ஸ்பிரேஷன் எடுத்துருச்சு பவுடர் போடுறதுல. என்னடா அப்பா வீடியோவே எடுக்கிறது இல்லை, வீடியோ எடுக்கிற டிவியை பாஸ் பண்ணி என்ன வீடியோ எடுக்கிற அப்படின்னு வர்றாங்க மயில பண்ணு. இப்போ வந்து ப்ராப்பர் ப்ரோட்டீன் ரெடி ஆகிடுச்சு. எப்போவுமே பிரியாணி மாரி தான் செய்வாங்க. இந்த தடவை சம் மட்டன் தொக்கு மாதிரி சம்திங் ஏதோ பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாம் நான் எடுத்தேன்னா லைக் அகைன் நான் இது வந்து ஒரு 400 கிராம் மாதிரி இது எல்லாமே எனக்கு கவர் ஆகிருங்க. அதுக்கப்புறம் மினிமலாக இன்றைக்கி ரைஸ் பண்ணிட்டாங்க. பட் அதில் வந்து ஏதோ முளைக்கட்டி இருக்குது. பட் யூஸ்வலாக என்னோடய ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து ரைஸ் இருக்காதுங்க. சிறுதானியம் எனக்கு ஒரு சின்ன குண்டால் பண்ணி வச்சுருவாங்க, அதில் தான் சாப்பிட்டுருவேன். ஏன்னு கேட்டால் சிறுதானியத்தில் கொஞ்சம் ரொம்ப கம்மியான விஷம் இருக்குது, அதர் ரீசன்.
இது அதை விட நான் என்ன அது மட்டும் இல்லை கொஞ்சமாக தான் சாப்பிட முடியும். ஆமாம், நான் வந்து கொஞ்ச நாள் சிறுதானியம் சாப்பிட்டுட்டேன். மறுபடியும் ஒயிட் ரைஸ் டேஸ்ட்டுக்கோசரம் கொஞ்ச நாள் சாப்பிட்டேன். அது எப்படின்னா நம்ம திடீர்னு போய் இந்த ஜங்கோ பேக்கரி ஐட்டம்ஸோ சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரி உடம்பு போடுவோம். அது நம்ம வெயிட் கெயின் ஆகிருக்க மாட்டோம், பட் ஓவராலாக ஒரு நம்மளோட பாடியே வெயிட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும்னா அந்த மாதிரி ஆகுதுண்ணா எனக்கு. அதாவது மோர் கார்ப் ஆயிடுச்சு போல. என்ன இல்லை கார்ப் இல்லை, அது இப்போ பிளட் ஸ்ட்ரீமில் வந்து குளுக்கோஸ் குளுக்கோஸ் வந்து இமீடியட்டாக என்ட்ரு ஆகும். சின்ஸ் வந்து அது ஹைலி ப்ராசஸ்டு. நூடுல்ஸ் எல்லாம் ஹைலி ப்ராசஸ்ன்னு சொல்கிற மாதிரி இது ஹைலி ப்ராசஸ்டு தான். ஏன்னா அவர் எல்லாம் ரிமூவ் பண்ணி இப்போ 5-6 பாலிஷ் பண்ணி டேஸ்ட் சுண்டி இருக்குது. அதான் நல்லது பூரா ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் டேஸ்ட் அதிகமாக தான் இருக்கு எப்பவும். அப்புறம் நான் ஒரு டிப்ஸ் கூட பார்த்தேன். ரொம்ப எனக்கு ஒயிட் ரைஸ் இருந்தால் தான் சாப்பாடு உள்ளே போகுங்கிறவங்க வந்து ஒயிட் ரைஸ் அடுப்பில் வைக்கிறப்பவே கொஞ்சம் சிறுதானியம், ஒயிட் ரைஸ் 1 டம்ளர்னா சிறுதானியம் 1 டம்ளர், அந்த மாதிரி அதாவது ஒரு ரேஷியோவில் தெரியாத மாதிரி அதுக்குள்ளே போட்டு சாப்பிட்டுக்கிட்டா ஒன்றுமே தெரியாதுன்னு போட்டிருந்தாங்க. அது கூட இல்லை ப்ராப்ளம் வந்து நான் ஒயிட் ரைஸ்க்கு அகேன்ஸ்ட் இல்லை, அதில் இருக்கிற ஹார்ம்ஃபுல் விஷத்தான் நான் இப்போ ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட். ஒன்று சுகர் உடனே ஸ்பைக் ஆகிறது வேறு, மோர் எவ்வளவு ஈஸிலி டைஜஸ்டபிளோ அவ்வளவு சீக்கிரம் குளுக்கோஸ் ஸ்பைக் ஆகுங்க. பசிக்கல, ஆனால் ஏதாவது கிரேவிங்காக இருக்குது இது சாப்பிட்டா அதான் மோர் பிளட் ஸ்ட்ரீம் என்ட்ரு ஆகும், ரோலர் கோஸ்ட்டுக்கு என்ட்ரு ஆகும் பாடி, மோர் இன்சுலின் செக்ரேட் ஆகும். அதான் காலையில் இருந்துச்சு எம்டி ஸ்டொமக்கில் காஃபியோ டீயோ குடித்தா 1/2 மணி நேரத்தில் கிச்சன் வசிக்கிற மாதிரி இருக்குது. பாடி வந்து எக்கச்சக்க இன்சுலின் செக்ரேட் பண்ணியிருக்கோம், புரிஞ்சிருக்காது எங்கடா உன்னையும் காணுமே இப்போ அப்படின்னு ஃபேக்காக ஒரு பசி தூண்டு. அப்போ மறுபடியும் வந்து மோர் கார்ப் சாப்பிடுவோம். அதனால ஃபஸ்ட்டு மீல் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. கரெக்டான ஃபஸ்ட் மீல் சாப்பிட்னா எத்தனை தடவை பேக்கரி பக்கம் போய் வந்தாலும் ஆமாம். இதான் மெயின் டிஃப்ரென்ஸுங்க. ஃபஸ்ட் எடுத்துன்னு கிச்சன் ரைஸ் தூக்கி போடுறது. ரைஸுக்கு தொட்டு இப்படி தான் நானும் 35 இயர்ஸ் என் லைஃப் லீட் பண்ணுங்க. அதுதான் ஒஸ்ட் ஐடியா. பட் கீ மற்ற ஹெல்த்தி ஃபேட் எல்லாமே பயங்கர நல்லதுங்க. நான் இன்ஃபேக்ட் ஆட்டு கொழுப்பு நல்லா வாங்கி கரைச்சி இது மாதிரி வச்சு நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேங்க. இவங்க ஒன்று எனக்கு போட மாட்டேங்கிறாங்க, தோசையில் ஊற்றின கல் வர மாட்டேங்குதுன்னு. ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்காது ஆக்சுவலாக. அந்த கொஞ்சம் ஸ்மெல் டேப்லெட் பண்ணிட்டோம்னா நல்லா கீழே ஹைலி ப்ராசஸ்டு. பாலுக்கு கண்டதெல்லாம் போட்டு பாலை வர வச்சு மறுபடியும் பால்லேருந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்து பல நாளாக ஸ்டோர் பண்ணி அப்புறம் எவ்வளோ வீக்லி நெய் தரட்டிட்டு இருக்கோம். வீக்லி பண்ணுறோம். பட் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது வெளியில் ரெடிமேடாக வாங்குறது எல்லாமே நமக்கு இருக்கிறத விட பயங்கர அன்னெசரி ஐட்டம்ஸ் இருக்கும். நாங்களாம் கட்டுக்கோப்போட வளர்றவங்க, மட்டன் சாப்பிட்றதுனால கீரை எனக்கு வேண்டாம். லோவுக்கு மட்டுங்க இந்த கீரையுமே ப்ரோட்டீனையும் சேர்த்தோம்னா அவ்வளோதானுங்க. பயங்கர ஸ்ட்ராங் பாடி உங்கள் ஃபேமிலியை சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு வீக்னஸ். அத்தைக்கு பார்த்தா பல்லு டொபக்குன்னு வீக் ஆகிருங்க. ஒரே ஒரு நெல்லிக்காய் தான் போய் சாப்பிட முடியும், அதுக்கே பல்லு குசுதுன்ட்டுருவாங்க. அரை நெல்லிக்காய் கூட சாப்பிட முடியாது என்னால. அப்படியே வயசானவங்க மாதிரி சப்பி வேணா முழுங்கிக்கலாம். நான் வந்து ஈஸியாக 20 நெல்லிக்காய் சாப்பிட்றேங்க. இதுதான் என்னோடது. இதை எடுத்து நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா இதுவே எனக்கு ஈஸியாக 400 கிராம்ஸ் வந்துடும். பட் இது 400 கிராம்ஸ் கார்ப் வந்து படுமோசம்ங்க. இதே 400 கிராம்ஸ் நான் ஃபுல் ரைஸ் எடுத்தேன்னா படுமோசம். பட்டு இந்த மாதிரி க்ரீன்ஸில் வர்ற கார்பில் ஒன்றுமே பிரச்சனையே இல்லைங்க. சிறுதானியம் நிறைய சாப்பிட முடியாது. இது சில்வர் பிளேட்டுங்க. ரொம்ப இதில் போட்டு கெமிக்கல் போட்டு வாஷ் பண்ண விட்றது இல்லைங்க. இல்லை திருநீரை போட்டு அதை போட்டு வாஷ் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் சேர்ந்து தான் வாங்கினேன். பட் ரொம்ப பெரிய சைஸ் இருக்குங்காட்டி இது என்னை தவிர யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. இது ரீப்ளேஸ் பண்ணி வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணி நினைக்கிறேன். லோக் ரியல் ஈட்டிங். அப்புறம் இன்னொரு சூப்பர் டிப் கொடுக்குறேங்க. இதெல்லாம் ஆட்டிலேருந்து வர கொழுப்புங்க. அதை நான் அப்படியே யூஸ் பண்ண சொல்லிடுவேன். நான் இந்த எப்போவுமே இந்த மாதிரி இதை மட்டும் சாப்பிட்றதுக்கு போரிங்காக இருக்குங்க. ஏன்னா நான் என்ன பண்ணுவேன், இதே ரைஸ் மாதிரி ட்ரீட் பண்ணிவிட்டு நான் இது கூட வச்சு சாப்பிட்டுக்குவேன். வெளிநாடு போனப்போல் தாய்லாண்டு, பாலி நிறையா இடத்துல அவங்க இதே மாதிரி கான்செப்டில் அவங்க சாப்பிட்டாங்க. பட் ரைஸ் வந்து கொஞ்சமாக இருக்கும். இந்த பக்கம் ப்ரோட்டீனு மற்ற காய்கறியில் அதிகமாக வச்சுக்குவாங்க. அந்த கான்செப்டை நான் இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அவங்க அப்பப்போ சம் வேர்ல்டு கிளாஸ் ப்ராடக்ட் ரெடி பண்ணுவாங்க. ஒன் ஆஃப் த வேர்ல்டு கிளாஸ் ப்ராடக்ட்டு இது அப்படியே ஒரு ப்ராடக்டை ஒரு ப்ராடக்டை மாற்றணும்னா சரி ஸ்கோப் இருக்குதுங்க. கொக்கோ வித் சம் பியூட்டிஃபுல் நட்ஸ் காம்பினேஷன் இல்லைங்க. டேஸ்ட் அப்படியே ப்ரௌனியில் தோற்று போயிடணுங்க. அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இப்படி இந்த மாதிரி ஒரு கேக் டைப்பில் பண்ணால் அதை இது உள்ளே ஆட் பண்ணி தான் பண்ண முடியுங்க. ஆனால் ஜஸ்ட்டு கிரைண்ட் பண்ணும்போது பாட்டம் லேயர் மட்டும் கொஞ்சம் திக்காக இருக்கும், மேலே வந்து ஒரு செமி பவுடராக இருக்கும். பட்டு ப்ரௌனி, சாக்லேட் ஐஸ்கிரீமு, வாட் எவர் யூஸே, சாக்லேட்டில் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதை விட இது ஒரு 3x பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க. பயங்கர ஹெல்த்தியும் கூட. அதனால் இது இந்த பாத்திரத்தில் கொண்டு வந்து ஏன்
ப்ரௌனிக்கு டைரக்ட் காம்படிட்டர் ரெடி ஆகிட்டார்னு அர்த்தம். அந்தளவுக்கு வேர்ல்டு கிளாஸ் ப்ராடக்ட் இது. அப்படியா? ஆமாம். ஆனால் வந்து எதையும் போடக்கூடாது, கண்டதையெல்லாம் ஆட் பண்ணி எம்எல்சி ஃபயரு ஆல் தோஸ் டெக்னிக்கல் லேபிள்ஸ் பின்னாடி அதை ஆட் பண்ண இது அதே மாதிரி பண்ணிடலாம் சாக்லேட் டைப்லேயே. நிறுத்தலாம் அப்படின்னு நினச்சாலும் நிறுத்தவே முடியல. நீங்களாம் ஒன்று தப்பிச்சுக்குவீங்க ப்ராப்பர் டயட்ல இருந்து. நான் தானே மாற்றிக்கிறேன். இல்லை இதில் எப்படி தாங்க கொக்கை எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. சூடு. இவனேங்க வெறும் அப்படியே 5 ஐஸ்கிரீம் ஒரு நாளைக்கு அடிப்பான். ஒரு டைம் போய் ஒரு 5-6 ஐஸ்கிரீம் ஒரே நாள் சாப்பிட்டானுங்க. 3 days உடம்பு சரியில்லாமல் போச்சு. அன்னையோட ஜஸ்ட் ஐ கான்டாக்ட் வச்சாலே போதுங்க, ஸ்டாப் ஆகிக்குவான். ஒரே ஒரு ஐஸ்கிரீமுக்கு அப்புறம் 2வது ஐஸ்கிரீம் போகும்போதே. எப்படி சிரிக்கிறான் பாரு. அதாங்க கொஞ்சம் சம்டைம் வந்து விட்டு பிடிக்கும்னு நான் சொல்லுவேன். அத்தை இது அப்படியே ஆப்போசிட் சொல்லுவாங்க, விட்டே பிடிக்கூடாது அப்போவே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சில வகைக்கு ஒர்க் அவுட் ஆகுது, சில இதுக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது விட்டு பிடிக்கிறது. இன்றைக்கி தாங்க ஃப்ரெஷ்ஷாக தோப்புலேருந்து வெய்ய காலத்துக்கு இளநீ பக்காவாக போட்டு வச்சுருக்குது. இளநீ தானாங்க மாமா? கொஞ்சம் இருந்து தேங்காயா? எல்லாம் இளநீ தான். எல்லாமே ஒரு நாள் 2 நாள் நடக்கலிங்க. இதெல்லாம் ப்ராக்ரஸ் ஆஃப் லாஸ்ட்டு 10 yearsோட திங்கிங்கு. இப்போ தான் அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸிக்யூட் பண்ண முடியுதுங்க. இன்னும் ஃபியூ இயர்ஸ் ஆகும். அதர் ப்ரோட்டீன் அந்த விஷயங்களும் இங்கேயே பில்ட் பண்ணுறதுக்கு. நம்ம ஃபோக்கஸ் வந்து ரொம்ப அதில் போகல, நம்ம இதுக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினச்சி பட்ஜெட் எடுத்தோம்னா உடனேவே பண்ணிடலாம். பட் எவ்ரி திங் ஹேஸ் டு பேலன்ஸு ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டியில். அதான் மேட்ருங்க. இல்லை முதல் மாதிரிலாம் இல்லை. சின்ன பசங்க 1வது 2வதுக்கே 1 லட்சம் 2 லட்சம் கட்ட வேண்டிய நிலைமை இருக்குது இப்போலாம். 2வது குழந்தை வைக்கும்போது சொன்னீங்க இன்னது 2வது குழந்தைய அப்படின்னு பயங்கர கமெண்ட்டில் போட்டீங்க. அது ஸ்கூல் ஃபீஸ் கட்டும் போதே எனக்கு தெரியுதுங்க. சூப்பருங்க. இந்த விளாக் நான் இதோட முடிச்சுக்கிறேன். லென்த்தியாக போயிட்டுருக்குது. ஐ ஆம் ஷூர் யூ லாஸ்க்கு லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கமெண்ட்ஸில் எல்லாமே போடுங்க. நான் அப்படியே அதை குமுலேட்டிவாக வச்சுக்கிட்டு அடுத்த வீடியோவில் நான் இதில் விட்டு போன ஐட்டம்ஸை நான் அதில் கவர் பண்ணுறேங்க. இப்போ நான் வீடியோ எடுக்கும்போதே எனக்கு தெரிஞ்சிச்சு இதில் சில டாப்பிக்கில் லைட்டாக டச் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கிறேன். அது சம்மந்தமாக நிறைய நீங்கள் பாயிண்ட் பண்ணுவீங்க. நீங்கள் பாயிண்ட் பண்ணுங்கள், குமுலேட்டிவாக எது இருக்குது அதை நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணுறேன்.